நான் இன்னைக்கு காரைக்குடி வந்திருக்கேங்க. காரைக்குடியில் சிங்கம் கார்ஸ். கிட்டத்தட்ட நான் ஒரு 3 வருஷமாக சிங்கம் கார்ஸுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கும் நம்மளுடைய கலெக்ஷன்ஸான ஸ்விஃப்ட் இருக்குது, ஸ்விஃப்ட் டிசைர் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா கிளான்ஸா இருக்குது, ஸ்கார்பியோ இருக்குது 7 சீட்டில், மொபிலியோ டீசல் இருக்குங்க. அதே மாதிரி எர்டிகா டீசல் டிஎன் 55 வண்டி இருக்குது. அப்புறம் லோ பட்ஜெட்டான அம்பாசிடர் இருக்குது, ஃபோர்டில் பிகோ இருக்குது, இண்டிகா இருக்குது, i10, குவிட்டு. இங்கே பார்த்தீங்களா ஃபேன்சியான நம்பரு டிஎன் 55. இது போன அப்டேட்டில் நம்ம போட்டிருந்தோம். கஸ்டமருக்கு லோன் ப்ராசஸில் லோன் ஆகலை, இல்லாட்டி இன்னும் போயிருக்கும். அதே மாதிரி இந்த வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டிங்க. இந்த வண்டியுமே நம்ம 2 அப்டேட்டில் வந்துருச்சு. இதுலேயுமே சின்ன சின்ன மைனட்டான ஒர்க்லாம் இருந்துச்சு, எல்லாமே கம்ப்ளீட்டாக வேலை பார்த்துட்டாரு அண்ணன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் வந்து அமேஸ் இருக்குங்க, ஓல்டு ஷேப் அமேஸு. இவ்வளோ கார்களுடைய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த டைம் நம்ம ஓனர்ன்றையே ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அப்படியே கலந்து நம்ம பேசிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சூடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். சூப்பராக இருக்கணும். எப்பவும் போல் நம்மளுடைய இந்த சின்ன இதயத்துக்கு ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். வாங்க, இங்கே உள்ள கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வேகமாக எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துடலாம். ஸோ நம்ம ஓனர் அண்ணே உள்ளே இருக்கார் ஆஃபீஸில். அப்படியே உள்ளே போய் பார்த்துட்டு அவரை கூப்பிட்டுருவோம். அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க நீங்க? அருமையாக இருக்கேன். யூடியூப் உறவுகள்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் அருமையா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு உங்களை வலுக்கட்டேவா உள்ள கொட்டிட்டு வந்துட்டோம். இது பரவாயில்ல பரவாயில்ல. கண்டிப்பா எங்களுடைய ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல பிரைஸ்ல, ரீசனபிளா பிரைஸ்ல நல்ல கார்களை கொடுக்குறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு ஆஃபர்ஸ்லாம் என்னென்ன வச்சிருக்கீங்க? நம்மள்ட்ட ஒரு கலெக்ஷன் ஒரு 6-7 வண்டி கலெக்ஷன்ல வந்திருக்கு. யூடியூப் உறவுகளுக்கு இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்ஸ்ண்ணே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்க ஹோண்டா மொபிலியோ 7 சீட்டர் வண்டி பார்க்க போறோம்ண்ணே. ஓ, 7 சீட்டரா? ஆமா. ஓகேண்ணே. வாங்க, சிங்கிள் ஓனர் வண்டி, அந்த வண்டியோட அப்டேட் பண்ணுவோம். ஓகே. இப்போ இந்த வண்டி பார்த்துக்கிட்டீங்கன்னாக்க 2014 மாடல் ஹோண்டா மொபிலியோ S வேரியன்ட் டீசல் வண்டி. 4 டயரும் புது டயர் போட்டிருக்காங்க. ஓகே. இம்போர்ட்டர் அலாய் போட்டிருக்கு உங்களுக்கு. நான் சீட் கவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க புதுசாக இருக்கும். ரூப் ஏசி எல்லாமே வந்துடும். அதில் ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, ரிமோட் எல்லாமே வந்துடும். ரூப் ஏசி வந்துடும். எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது. இப்போ வந்து வண்டி பார்த்தீங்கன்னாக்க அடிபடாத வண்டி. ஓகே. இது டீசல் எவ்வளோண்ணே கிடைக்கும்? ஆனால் டீசல் உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 22 கொடுக்க முடியும் உங்களுக்கு. 22 நல்ல மைலேஜ்ண்ணே. 7 சீட்டில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கு, பிக் ஃபேமிலிக்கு வந்துட்டு 7 சீட்டில் 22 மைலேஜ் கொடுக்கணும்னா நான் உங்களுக்கு பார்த்துங்க. ஏன்னா இது மைலேஜுக்காண்டி வந்துட்டு இந்த ஃபேமிலிஸ் பிக் ஃபேமிலியாக எடுப்பாங்க. ஏன்னா டிக்கி பார்த்தீங்கன்னாக்கா டிக்கி ஸ்பேஸ் உங்களுக்கு பெருசாக இருக்கும். 7 சீட்டில் எர்டிகாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னமாக இருக்கும். ஆமாம். கொஞ்சம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 7 சீட்டில் உங்களுக்கு வந்து டிக்கி ஸ்பேஸ் கூட உள்ள வண்டி இருக்குது உங்களுக்கு. ஓகேண்ணே. ஆமாம். உங்களுக்கு வந்து ஃபேன்சி நம்பரு. ஓகே. இதுக்கு ஃபைனான்ஸ்லாம் எப்படிண்ணே? என்ன ஃபினான்ஸ் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னாக்க 3.5 லட்ச ரூபா வாங்கி கொடுக்கலாம்ண்ணே. ஓகேண்ணே. நம்ம இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்க 5 லட்ச ரூபா கேட்குறோம்னா இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம். நம்ம இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து 3.5 லட்ச ரூபா லோன் பண்ணி கொடுத்துரும். கையில் நீங்கள் ஒரு 1.5 லட்ச ரூபா கொண்டு வந்தால் போதும். ஓகேண்ணே. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு மகேந்திரா ஸ்கார்பியோ. இது வந்துட்டு SLE மாடலில் வந்துட்டு ஹாக் இன்ஜின் போட்டிருக்கோம். 4 டயருமே புது டயர் உங்களுக்கு. ஓனர் பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா இது வந்து நம்பர் பிளேட் போட கொடுத்துருக்கேன். அதனால் வந்து இது வந்துட்டு திருச்சி நம்பர் தான். 2ஆம் இடம் சிவகங்கடியோவில் இருக்குது. 4 டயரும் புது டயர் போட்டிருக்கு. இதில் வந்து SLEல வந்து அலாயில் வராது. இதில் உங்களுக்கு அலாய் போட்டிருக்கு. ஓ, இது VLX அலாய் போட்டிருக்கு. VLX மாதிரி இருக்கும் வண்டி பார்க்குறதுக்கு. ஓகே ஓகே. இதுலேயும் ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், வாய்ஸ் மெயில் எல்லாமே வந்துடுண்ணே. சீட் கவர்ஸ் எல்லாம் புதுசாக போட்டிருக்கு. இன்டீரியர் சுத்தமாக இருக்கும். வண்டி அடிபட வண்டி, ரீபெயிண்ட் ஆகாத வண்டி. நான் மட்டும் பின்னாடி இப்போ லைட்டாக டச்சப் பண்ணியிருக்கேன் ஸ்க்ராச்சஸ்காண்டி. ஓ ஆமாம் ஆமாம். அடிபடாத வண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும். நிக்கல் பெட்டிங்ஸ் எல்லாமே போட்டிருக்கு உங்களுக்கு. ஓகேண்ணே. ஆமாம். இதில் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம், சீட்டில் வந்து பின்னாடி 4 பேர் உட்கார அளவுக்கு இருக்கும். ஸ்கார்பியோவில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் செட்டு தான் வரும். உங்களுக்கு 4 பேர் உட்காரலாம். 10 பேர் தாராளமாக போகிற அளவுக்கு உங்களுக்கு வண்டி. இன்ஜினுமே நல்லா இருக்குது. டப்பிங் பாலிசிலாம் போட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி நீங்கள் வந்தோடனே சரி ஓகே காமிச்சிருவோம். ஆமாம், நானே அதனால அப்டேட் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு பார்த்தேன். இது பார்த்துக்கிட்டீங்கன்னாக்க 2011 2 ஓனரு, இன்சூரன்ஸு கரண்ட்டில் பண்ணி கொடுத்து உங்களுக்கு 5 லட்ச ரூபா கேட்குறேண்ணே. சின்ன நர்ஸ் பேசிக்குவாங்க. ஓகேண்ணே. இது லோன் ஆப்ஷன் வந்து லோக்கல் ஃபைனான்ஸ் மாதிரி ஆகும். லிமிடெட் ஃபைனான்ஸில் ஆகாது. லோக்கல் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபா 2 ரூபா 3 ரூபா லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணே. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னாக்க டொயோட்டாவிலே கிளான்ஸாங்கண்ணே. இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல ஃபீக்கில் உள்ள வண்டி அது. டொயோட்டா கிளான்ஸா G வேரியண்ட் உங்களுக்கு. சிங்கிள் ஓனரு, பெட்ரோலு, சிங்கிள் G வேரியண்ட்டில் ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ரிமோட்டு, இம்போர்ட்டோட அலாயி எல்லாம் வந்துடும். புஷ்டாட் வந்துடும். வண்டி பார்த்துக்கிட்டீங்கன்னாக்க அடிபடாத வண்டிண்ணே. உங்களுக்கு இம்போர்ட் செட்டு வந்துடும். உங்களுக்கு டபுள் ஏர் பேக், ABS எல்லாமே வந்துடும். புதுசு கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும். நேவிகேஷன் எல்லாமே வந்துடும். சீட் கவர் புதுசாக போட்டிருக்குண்ணே. கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு எல்லாமே இருக்குது. வண்டி தெளிவான வண்டினே. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்க வெறும் 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் வண்டி இது. ஓ, வெறும் 85? ஆமாம்.
புது சீட் கவர் எல்லாமே நான் வண்டி உங்களுக்கு மைலேஜ் நல்லா ஒரு 20 கொடுக்கக்கூடிய மைலேஜ். இது மாடல் பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா 2019க்கு 20 ஒரே ஓனர் தான். இதுக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுங்க உங்களுக்கு 5.5 to 6 ரூபா பார்க்கலாம். இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற பேசி 7 ரூபா, ஒரு 680 ரேஞ்சில் பண்ணி கொடுத்துடலாம். 6 ரூபாய் லோன் பண்ணி தரேன், ஒரே ஓனர். இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்கும். ஓகேங்கண்ணே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்விஃப்ட் டிசைர்ண்ணே. ஸ்விஃப்ட் டிசைர் டீசல் வேரியண்ட் ஜெட்டி ப்ளஸ் டாப் அண்ட் மாடலு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர், புதுக்கோட்டை நம்பர், சிங்கிள் ஓனர், கம்பெனி சர்வீஸுங்க 90,000. புதுக்கோட்டை நம்பர், ஃபேன்சி நம்பரு. இது எங்க ஏரியா விஐபி நம்பர் மாதிரி இருக்கு. ஆமா, இது அறநாயிட்டியோல தான் எடுத்தது. அப்படியா? ஆமா, ஒரே ஓனர் தான். 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஃபுல் நிக்கல் ஃபிட்டிங் போட்டிருக்குண்ணே. 10,000 ரூபாய்க்கு நிக்கல் ஃபிட்டிங்கே போட்டிருக்கு. உள்ள சீட் கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புதுசா இருக்கும். ஆமா, செட் ஆண்ட்ராய்ட் செட்டு எல்லாமே வந்துடும். ஜெட்டி ப்ளஸ்னா உங்களுக்கு தெரியும்ல. கண்டிப்பா இருக்கிற டாப் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும். ஆமா, இந்த சிக்கன் இந்த அலாய் வந்துடும். டைமண்ட் கட் அலைவ் பேக்ல ரிவர்ஸ் ஒரு வந்து விஐபி ஃபேமிலிக்கு ஒரு கம்ஃபர்டபுளான வண்டின்னு சொல்லலாம். டீசல் வேணும் உங்களுக்கு, மைலேஜ் 20 கொடுக்கும் உங்களுக்கு. ஆமா, டிக்கி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா பெருசா இருக்கும். அதனால டீசல் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீசல் வந்துட்டு எங்கேயுமே இல்லை. டீசல் வண்டியில் டிசைர் சிங்கிள் ஓனரில் உங்களுக்கு மைலேஜ் கம்மியாக உள்ள வண்டியில் எதுவுமே இல்லை. நம்மள்ட்ட இருக்குது. வாங்க, ரேட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா வெறும் 7 ரூபா கேட்குறேன். அதுலேயும் சின்ன இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 5 லட்ச ரூபா லோன் பண்ணி தரேன். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஓகே. ஆமாம், 7 லட்ச ரூபா தான் கேட்குறீங்க? ஆமாம், 7 லட்ச ரூபா கேட்குறேன். சூப்பர்ண்ணே. 4 டயருமே பார்த்தீங்கன்னா 80% இருக்கும். ஆமாம், அடிபடா வண்டிண்ணே. நல்லா இருக்குண்ணே வண்டி. ஆமாம், அடிபடா வண்டி. இன்னும் பெயிண்ட் அது சின்ன சின்ன டச்சப் இந்த உங்களுக்கு தெரியும் மாடல். எல்லா லக்ஸரியும் இருக்குல்ல அதில். ஆமாம், அந்த கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு வந்துட்டு டாப்லாம் ஒரிஜினல் அப்படியே இருக்குது வண்டி. ஆமாம் ஆமாம். ஓகேண்ணே. அடுத்த வண்டி போடலாண்ணே. வாங்க. ஒரு சிகப்பு கலர்ல நிப்பாட்டி இருக்குல்ல. ஆனால் இது சிவப்பு குதிரைண்ணே. 2014 மாடல், 2 ஓனர் வண்டி. லோக்கல் டியோவில் இருக்குது. 50 நம்பருண்ணே, திருவாரூர் நம்பர். வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் நிக்கல் ஃபிட்டிங்களோட வச்சுருக்கோம். 10,000 ரூபாய்க்கு மேலே நிக்கல் ஃபிட்டிங்ஸே இருக்குது உங்களுக்கு. 4 டயர் ஆவரேஜ் 50% இருக்கும். ஸ்டிக்கரிங்லாம் நல்லா இருக்குண்ணே. ஆமாம், இது வந்துட்டு நம்மளா பண்ணுறதுண்ணா நல்லா இருக்கு. ஆமாம், பாட்டியில் கொஞ்சம் அந்த ஸ்டிக்கரிங் நம்ம விரும்புகிறாங்க. சீட் கவர்ஸ் புதுசாக போட்டிருக்கேண்ணே. ஓகே. ஆமாம், ஆண்ட்ராய்டு செட்டு, ரிவர்ஸ் கேமரா எல்லாமே நம்ம போட்டிருக்கு அதில். வண்டியில் வண்டி தெளிவான வண்டிண்ணே. ஒரு பசங்க ரேஸ் வண்டி மாதிரி ஓட்டுறதுக்கு வண்டி நல்ல வண்டி. 2015 மாடல், 2 ஓனர், டீசல் வேரியண்ட்ல தெளிவான வண்டி. டீசல் 20 கொடுக்கல, நல்லா கொடுக்கும். 20 மைலேஜ் கண்டிப்பாக கொடுக்கும். பேக் பம்பர் இதெல்லாம் நம்ம புதுசாக போட்டிருக்கு. டிக்கி ஸ்பேஸும் இது நல்லா இருக்கும். ஆமாம், உங்களுக்கு மைலேஜ் சொல்கிற மாதிரி 20 கொடுக்கும். லோன் பார்த்தீங்கன்னா இதுக்கு 3,000 லோன் ஆயிரும். நம்மளுக்கு இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 4,80,000 ரூபா. அது சின்ன பேசிக்கலாம். இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். எல்லா வண்டிக்குமே நான் ஏன் இன்சூரன்ஸ் போடாமல் வச்சிருக்கேன்னாக்கா நம்ம கொடுக்கும்போது கரண்ட்ல கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு மாசம் வச்சுனால வேஸ்டாக நிற்கிறதுனால வந்து இன்சூரன்ஸ் மட்டும் நான் ஹோல்டு பண்ணி வச்சிருவேன். ரன்னிங்ல கொடுக்கும்போது பண்ணி கொடுத்துருவேன். அதில் வந்து நம்ம ஏன்னா அவங்க போய் அதை போய் யார்கிட்ட பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம கரெக்டா அந்த டேட்ல போட்டு கொடுத்துட்டோம்னா ஈஸியா ஆயிரும். கண்டிப்பா. சில நேரத்துல ஏன்னா லோன் போடுறவங்களும் இருக்காங்க, மெடிகாஸ்ல வாங்கலும் இருக்கா. லோன் போடுறவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஐடி வேல்யூ கூட பண்ணி நான் இன்சூரன்ஸ் பண்ணி எல்லா வண்டியும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். முன்னாடி போட்ட அப்டேட்ல உள்ள வண்டிகள் ஒரு 6 வண்டி இருக்குண்ணே. ஆமா, அது பாத்தீங்கன்னா எர்டிகா 2015 மாடல், 2 ஓனர், டீசல் வேரியண்ட், VDI, 2 ஓனர், புதுக்கோட்டை நம்பர் தான். 6777 வண்டி நம்பரு. வண்டி நல்லா இருக்கும். இது ஏற்கனவே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இது வண்டி வந்துட்டு ஒரு ஆளுக்கு அட்வான்ஸ் போட்டு லோன் ப்ராசஸ் ஆகாமல் இன்னும் வச்சு. ஸோ அதனால இந்த வண்டி இருக்குது. 7 சீட்டில் உங்களுக்கு மைலேஜ் நல்லா கொடுக்க வேண்டியது. ரூப் ஏசி பவர் சரி, பவரோட சென்ட்ரல் லாக் ரிமோட் வந்துடுது. 2 ஓனர், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. பார்த்தா 5 லட்ச ரூபா ஐடி வேலி போட்டிருக்கு. நல்ல மைலேஜ். இப்போ நான் மூணாறு போயிட்டு வந்தேன். இதில் நல்ல மைலேஜ். ஆமாம், 8 பேர் 3,500 ரூபாய்க்கு தான் டீசல் போட்டேன். நல்ல மைலேஜ் கொடுக்குது. போயிட்டு வந்ததுக்கு 3,500 தான், ஏசி இல்லாமல். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா கோட் பண்ணுற ப்ரைஸ் நான் ஏற்கனவே சொன்னதான். ஏற்கனவே வந்து 7,000 ரூபா சொல்லியிருப்பேன். 7 ரூபா கோட் பண்ணுறேன். அதிலே சின்ன பண்ணிக்கிட்டு ஒரு 680 ரேஞ்சில் போகலாம். இன்சூரன்ஸ் அதில் இன்க்ளூட் நான் பண்ணிட்டேன். மூணாறு போகிறக்காண்டி இன்சூரன்ஸ் 5 லட்ச ரூபா ஐடியில் போட்டுருக்கேன். 5 லட்ச ரூபா லோன் பண்ணி கொடுத்துருவோம் வண்டிக்கு. 4 டயர் 80% இருக்கு வண்டி. ஆனால் சூப்பர் வண்டி. இன்ஜின் இன்னும் சீல்டு பிடிக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டியது 2011 3 ஓனர், சும்மா சிம்பிள் பட்ஜெட், ஒரு 2 ரூபா 2,000 ரூபா பட்ஜெட்டில் கேட்குறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் லேடிஸுக்கு வந்து வண்டி. 2011 3 ஓனரால் வந்துட்டு அவங்க அப்படியே லேஸ் மாற்றிக்கிட்டாங்க. 2 டயர் புதுசு போட்டிருக்கு. ஸ்போர்ட்ஸ் ஐட்டம், ஸ்போர்ட்ஸ் இது வந்துட்டு i10ல வந்துட்டு ஸ்போர்ட்ஸு. இதுலேயும் ஆண்ட்ராய்டு செட்டு, ரிவர்ஸ் கேமரா இதெல்லாம் நம்ம போட்டு சீட் கவர்ஸ்லாம் புதுசாக இருக்குது.
ஏற்கனவே அப்டேட் பண்ணதுதான். ஸோ அதனால இதை ரொம்ப சொல்றதுக்கு ஆமா, நான் வீடியோல சொல்லிட்டேன். ஆமா இல்ல சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருந்த கூட அப்பப்போ ரெடி ஆமா பண்ணி இப்போ இந்த வேலையில பார்த்துருக்கு. செல்ஃப் மோட்டர்லாம் கொஞ்சம் வீக்காக பார்த்தாச்சு. இப்போதைக்கு லேடிஸுக்கு சூப்பர் வண்டி இது. இப்போதைக்கு ரெடியா இருக்கு. ரெடியா இருக்கு. 2,500 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம். ஆனா இதுக்கு லோன் ஆப்ஷன் கிடையாது. ஆமா, ரெடி கேஷ் தான் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஹோண்டா அமேஸ்ண்ணே. இது ஏற்கனவே அப்டேட் போட்டு ஒரு ஆளுக்கு டீசல் வண்டி என்னது? ஆமா டீசல் வண்டி அப்டேட் போட்டு ஒரு ஆளுக்கு இது சேல்ஸ் பண்ணி தீபாவளி அன்னைக்கு நான் ரிட்டர்ன் எடுத்துட்டேன். செட்டில்மெண்ட் ஆகாம வண்டி எடுத்துட்டேன். ஓ, போயிட்டு வண்டி சீஸ் பண்ணிட்டு வந்தேன். சரி சரி. ஆமா செட்டில்மெண்ட் பண்ணல போனா. ஆமா அதனால போயிட்டு வண்டி எடுத்துட்டு வந்தேன். இது பாத்தீங்கன்னா 2018 மாடல், 2 ஓனர், சீர்காழி நம்பர், சிதம்பரம் சீர்காழி நம்பர், 2 ஓனர், டீசல். மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே தான், மொபிலியை கொடுக்குறது அதே தான் கொடுக்கும். 22 கொடுக்கும் அது. ஆமாம், இதுக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 80% லோன் ஆகும். இந்த வண்டி கோட் பண்ணுற பேசி 4,80,000 ரூபா. அதுலேயும் சின்ன நர்ஸ் பேசிக்குவோம். 4 ரூபா லோன் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு. கையில் ஒரு 50 ரூபா கொண்டு வந்தால் இந்த வண்டியை நம்ம சொந்தமாக்கிக்கலாம். சூப்பர். உள்ள சீட்லாம் புதுசாக போட்டிருக்கோம். இதுலேயும் ஆண்ட்ராய்டு செட்டு, ரிவர்ஸ் கேமரா, எல்லா வண்டியிலுமே நம்ம ஆண்ட்ராய்டு செட்டை மேக்ஸிமம் வச்சிடுறது இப்போ. ஆமாம், சீட் கவர்ஸ்லாம் புதுசாக இருக்கும். இந்த வண்டி தான் இப்போ நான் ரன்னிங்க்கு வச்சிருக்கேன். நான் அதனால அது மைலேஜ் கொடுக்கறனால இந்த வண்டியை நான் ரன்னிங் வண்டி எடுக்க போக எல்லாத்துக்கும் வச்சிருக்கேன். நான் ஓப்பன் பண்ணல அந்த வாசனை தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லா இருந்தா தான் அந்த வாசனை இருக்கும். ஆமா ஆமா, இல்லன்னா ஒரு மாதிரி கசப்பு. ஏன்னா நல்ல மைலேஜ் கொடுக்குதுண்ணே. சொல்றீங்க நல்ல மைலேஜ் 24 கூட கொடுக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஓட்டுறதா 100-120 தானே. ஆமா, நல்ல மைலேஜ் கொடுக்குது. நல்ல மைலேஜ் கொடுக்குறதுக்கு வச்சு ஓட்டுறதுக்கு இந்த வண்டி சூப்பரான வண்டி. ஆனால் அடுத்து பார்க்குறோம் நம்ம வந்துட்டு 2018 மாடலு மாருதி வேகனர் VXI, 2 ஓனர், அலாய் போட்டிருக்கு. எக்ஸ்ட்ரா அலாய் போட்டிருக்கு. 4 டயர் பூஸ்ட் போட்டிருக்கு. ஆமா, இது இந்த ஸ்டிக்கர்ல தானே அலாய் வரும். ஆமா, அலாய் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு. உள்ள சீட் கவர்ஸுமே ஒரு ஆவரேஜா இருக்கும். பழைய சீட் கவர்ஸ் தான், பட் இருந்தாலும் ஆவரேஜா இருக்கும். வண்டி இன்ஜின் சுத்தமான வண்டின்னு 1,20,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் வண்டி இது. மைலேஜ் உங்களுக்கு ஒரிஜினல் கிலோ மைலேஜுங்கனால இதுக்கு வந்துட்டு இதுக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஃபினான்ஸ் வந்துட்டு 80% ஆயிரும் இதுக்குமே. ஆமாம், இது 3 லட்ச ரூபா லோன் ஆகும். ஓகேண்ணே. ஆமாம், இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 4,30,000 ரூபா. அதுலேயும் 5-10 சின்ன பேசிக்கலாம். சின்ன எல்லா வண்டியும் என்னோட இது வந்துட்டு ரொம்பலாம் நான் குறைச்சி சொல்ல மாட்டேன். நிறையா கார்ஸில் வந்துட்டு ரேட்டுகள்லாம் முன்ன சொல்லலாம். நம்ம அந்த அளவுக்குலாம் சொல்கிறோம். கரெக்டாக மார்க்கெட் டீலருக்கு வண்டி கொடுக்குறனால நம்ம மார்க்கெட் வைஸ் அதுலேருந்து ஒரு 15 வந்து ஏதாவது குறைங்க அப்படிங்கிறக்கான ஒரு 15 குறைக்கலாம். இதுக்கு ப்ரைஸ் 4,30, ஒரு 3,500 லோனா கையில் இது ஒரு 50 ரூபா கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட வந்து சொந்தம் வாங்கிக்கலாம். ஓகேண்ணே. அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்துனாக்கா ரெனால்டு குவிட் RXL 800cc. இதில் வந்துட்டு ஸ்பெஷல் எடிஷன், சிங்கிள் ஏர் பேக் வர டைப் இது வந்து. ஓகே. ஆமாம், 2 டயர் இப்போ தான் பூசு போட்டிருக்கேன். 2 டயர் பூசு போட்டிருக்கு. 2 டயர் அரை கண்டிஷனில் இருக்குது. சீட் கவர் நல்லா இருக்குது. உள்ள ஆண்ட்ராய்டு செட்டு, நேவிகேஷன் எல்லாம் செட்டு அந்த கம்பெனியில் வர செட்டு இருக்குண்ணே. சீட்டுமே ஆவரேஜாக இருக்குண்ணே. சிங்கிள் ஏர் பேக் வர டைப்னா அது. இதில் சிங்கிள் ஏர் பேக் வந்து. ஆமாம், இப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டி இந்த செல்ஃப் மோட்டர் இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக போட்டிருக்கு. புது பேட்டரி போட்டிருக்கு. செல்ஃப் மோட்டர் புதுசாக போட்டிருக்குது. ஆமாம், மற்றபடி இந்த வண்டி வந்து அடிபடா வண்டி. லோக்கல் நம்பரில் லோக்கல் லோ மைலேஜ்னா அது உங்களுக்கு. ஆமாம், 55,000 தான் ஓடி இருக்குண்ணா. ஓகே. ஒரு சிங்கிள் ஓனரில் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் ஃபைனான்ஸ் ஆகக்கூடிய வண்டி. இது வந்து இந்த வண்டிக்கு வந்து 3 ரூபா 2,300 லோன் ஆயிரும். இந்த வண்டி 350 கொடுக்கலாம். 3,500 போட்டிருக்கேன். 350 கொடுக்கலாம். உங்களுக்கு 2,500 லோன் பண்ணி கொடுத்துருவேன். கையில் ஒரு 75 ரூபா இருந்தாலே போதும் வண்டி சொன்ன வாங்கிக்கலாம். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு 5 பேர் போகிற கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கு மாடல் பார்த்தீங்கன்னாக்கா 19-20 லேட்டஸ்ட்டாக வந்துடும். சிங்கிள் ஓனர்லேயே வந்துடுது. மைலேஜும் உங்களுக்கு வந்துட்டு கம்மியாக ஓடிடுது. லோக்கல் நம்பர்னாலே நம்மளுக்கு வந்து டக்குன்னு வித்துரும். குவிட்டு நல்ல மைலேஜ். இது வந்து இதே இது மைலேஜ் 22-23 கொடுக்குது. 800cc ஃப்ரீயான வண்டி. அதனால வந்துட்டு ஒரு புல்லட் வாங்கி ஓட்டுறவங்களுக்கு இது எவ்வளோ மேல். ஆமாம், இன்னைக்கு புல்லட்டே 2,3 லட்ச ரூபா போயிடுச்சு. ஒரு 5 பேருக்கு மலையில நிலையாக போய்க்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்தீங்கன்னாக்கா 2011 ஹுண்டாய் i10 மேக்னா. இந்த வண்டி 2 ஓனருங்க. சென்னை நம்பர், லோக்கல் டிவோல இருக்குது. ஆமா, இல்ல மன்னார்குடி டிவோல. இதுக்கும் புது பேட்டரி போட்டிருக்கு. உள்ள சீட் கவர்ஸ் ஆவரேஜா இருக்கும். இதுவும் ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ரிமோட் எல்லாமே வந்துடும். இது ஒரு லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு 1,500 ரூபா லோன் பண்ணி கொடுத்தலாம். அந்த வண்டிக்கு 250க்கு இந்த வண்டி கொடுக்கலாம். 2,50,000. ஆமாம், ஒரு 150 லோன் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். ஒரு லேடிஸு சூப்பரான வண்டி இது வந்து. லேடிஸ் வந்து அதிகமாக i10 வரும்டா. ஏன்னா அந்த வந்துட்டு அந்த கேப் அது வந்துட்டு மேலே வரும், கீழே வரும், மேலே வரும். லேடிஸுக்கு ஈஸியான வண்டி.
ரொம்ப சொகுசான வண்டி. அதிகமாக லேடிஸ் தான் விரும்புகிறாங்க. சொகுசாகவும் இருக்கும் வண்டி. மைலேஜும் உங்களுக்கு 18 16 ஆவரேஜ் கொடுத்துருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க லோ பட்ஜெட்டில் ஒரு 1.5 பட்ஜெட்டில் யாரும் கேட்டால் வந்தானாக்க இந்த இண்டிகா இருக்குது. 2015 மாடல் டி சரண்டர், ஒரே ஓனர் தான். அவங்க பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சரண்டர் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ சரண்டர் கொடுத்துட்டேன், அவங்க பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி கேட்குற ப்ரைஸ் வந்து 1.5 ரூபா. ரெண்டு புதுசு போட்டிருக்கேன், புது பேட்டரி போட்டிருக்கேன். ஓகே. ஆமாம், ஒரே ஓனர் வண்டி. ஒரே ஓனர்னா பார்த்து பார்க்கலாம். லோ பட்ஜெட்டில் ஒரு 1 ரூபா 1.5 பட்ஜெட்டில் கேட்குறாங்கன்னா இண்டிகா நல்ல மைலேஜ். இண்டிகா இப்போத்தான் உங்களுக்கு மவுஸ் இல்லை, அப்போதைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாருமே இண்டிகா தான் நிறைய. டீசலுமே நல்ல இது கொடுக்கும். ஆமாம். இதில் மெயின் என்னன்னாக்க இது வந்துட்டு சாதா இன்ஜின் தான். டிடி இந்த டிடி இன்ஜின் தான். இதில் CR4 இன்ஜின் வரும், அது இல்லை. அது CR4 இன்ஜின் எடுக்க மாட்டா. டிடி இன்ஜின் உங்களுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா இதில் ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஏசி ஒர்க்கிங். ஆமாம், ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, சென்ட்ரல் லாக் இருக்குது வண்டியில். ஒரு 1.5 பட்ஜெட்டில் எல்லா ஆப்ஷன் உள்ள வண்டினா இதை ஒரு எடுத்துக்கலாம். ஆமாம், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பெஸ்ட்டு. ஒரு காரு புதுசாக வாங்க வரா, வாங்க வரா அப்படின்னாக்கா சின்ன காராக பார்க்கணும், இது நல்லா. அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்தீங்கன்னாக்கா ஃபோர்டு ஃபிகோனே. ஓகேண்ணே. ஆமாம், இது வந்துட்டு டிடி இன்ஜின் தான். சிங்கிள் ஓனர் வண்டி. இது டீசல் வண்டியில் சிங்கிள் ஓனர், மைலேஜ் 20 கொடுக்குற வண்டி. உங்களுக்கு ஒரு 2.5 பட்ஜெட்னு ஒரு 2 ரூபா ரேஞ்சில் கொடுக்கலாம். சின்ன பட்ஜெட் தான் இதுவும். ஒரு சிங்கிள் ஓனரில் உங்களுக்கு வந்துட்டு டீசல் வண்டியில் நல்ல மைலேஜ் கொடுக்குறது, இது நல்லாயிருக்கும். ஒரு மிடில் கிளாஸுக்கு ஓகே தான். இதுவும் சீட் கவர்ஸ் நல்லாயிருக்கும். ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது. 4 டயரும் ஆவரேஜாக ஒரு 80% இருக்கும். 80 to 60 இருக்கும். சீட் கவர் நல்லா இருக்குது. இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 லட்ச ரூபா லோன் பண்ணி கொடுத்தலாம். 1 லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுத்தலாம். 1 லட்ச ரூபா கையிலேருந்து ஒரு ரூபா போடணும். ஏன்னா இதுக்கு வந்துட்டு 60% தான் லோன் கொடுக்குறாங்கண்ணா. ஸோ அதனால வந்து இதுக்கு வந்துட்டு 1 ரூபா லோன் பண்ணி கொடுக்கலாம். 1 ரூபா கையில் வச்சிருக்கோம். ஒரு டீசல் வண்டி, சிங்கிள் ஓனரில் நல்ல வண்டி. மைலேஜ் ஒரு 80-90 தான் ஓடி இருக்கு. ஒரிஜினல் கிலோமீட்டர் என்னங்கிறது தெரியல. அவரேஜ் வண்டிங்கனால இதை நான் இதே 13 மாடல்லாம் 2000 2,300 போட்டிருக்கா. நம்ம பார்க்குறோம்ல வயலஸ் எல்லாத்தையும் பார்க்குறோம். நம்மளுக்கு அவரேஜாக நம்மளுக்கு வண்டிக்கு 10 ரூபா அடைச்சா போகிறதுக்கான இது 2 லட்ச ரூபா போடுச்சு. ஓகேண்ணே. அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்க இது சொல்லமா உங்களுக்கு தெரியாதுல்ல, ஆன்டிக் பீஸ். ஆமாம். ஒரு இப்போ இன்னைக்கு சிங்கிள் ஓனர்லாம் இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். கண்டிப்பா. ஒரு வக்கீல் வச்சிருந்தாரு தஞ்சாவூர்ல, வந்து ஒரு வக்கீல் வச்சிருந்தாரு. அவர்கிட்ட போய் பேசி ஈஸி எடுத்து வந்து சிங்கிள் ஓனர் ஆல் 6 இந்த நம்பருக்காண்டி எடுத்தேன். ஏற்கனவே ஆல் 6 ஒரு இனோவா வச்சிருந்தேன். ஸோ அதனால இந்த வண்டி எடுத்து ரெடி பண்ணுவோம் பார்த்தேன். இந்த பின்னாடிலாம் இந்த வண்டி மாதிரி ரெடி பண்ணுவோம் பார்த்தேன். நமக்கு டைமிங் இல்லை. சரி, இதனால சேல்ஸ் பண்ணியிருக்கேன். 2005 மாடல், ஒரு ஓனர் FC எடுத்து கொடுத்துடலாம். அவங்க பேர்ல நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி FC எடுத்து கொடுத்துடலாம். 150 கொடுக்கலாம். அம்பாஸ்டர் HM இசூஸ். இது வந்து இசூஸ் இன்ஜின், ஏசி, பவர் ஸ்டேரிங் வந்துடும். சீட்டெல்லாம் எல்லாமே ஒர்க்கிங். ஏசி, பவர் ஸ்டேரிங் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. சீட் கவர்ஸ் புதுசாக போட்டிருக்கு. இந்த நம்ம வெல்வெட்டில் போடுவாங்கல்ல, ஆமாம், அதனால பக்கெட் சீட்டு தான் வெல்வெட்டில் போட்டிருக்கா. மேலே ஒரே ஈவனா சீட்டு, அப்பல்சரு, டோர் அட்டை எல்லாமே வந்துட்டு ஒரே ஈவனா கலரில் போட்டிருக்கு. ஃப்ளோர் மேட்டு கீழே வந்துட்டு ஃபுல் மேட்டு போட்டாச்சு. ஆமாம், அந்த ஸ்டேரிங் பூட்டு மட்டும் தைக்க கொடுத்துருக்கேன். அது என்ன வரல. எல்லா கட்டிலையும் வந்து வெல்வெட் தானே வரும். வெல்வெட் தான் போடுறா. இது வந்து சின்ன பட்ஜெட்னா FC எல்லாம் எடுத்து கொடுத்து 1.5 ரூபாய் கொடுத்துடலாம்ண்ணே. எல்லாமே எடுத்து கொடுத்து நம்ம இன்சூரன்ஸு FC எல்லாமே எடுத்து கொடுத்து 1.5 ரூபாய் கொடுத்துடலாம். சிங்கிள் ஓனர் வண்டி. உங்கள் பேரில் மாற்றினா தான் 2ஆம் ஓனர். நம்பருக்காண்டி எடுத்துக்கலாம். பாஸ் விரும்ப இன்னைக்கு இருக்கிறா என்கிட்ட கேட்குறா, அதுக்குன்னு ஒரு அது போக வந்து இசூஸ் இருந்துச்சுனாக்கா டக்குன்னு ஊற்றுரும். ஆமாம். ஸோ அதனால இது உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றபடி நம்ம வண்டி இருக்கிற வண்டியெல்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகேண்ணே. முடிஞ்ச அளவு உங்களுக்கு நான் எவ்வளவு ஃபேவராக பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துட்றேன். நேரில் வந்து பாருங்கள். வணக்கம். நன்றிண்ணே. ஓகேங்க, அப்டேட்லாம் கொஞ்சம் வேகமாகவும் சுவாரஸ்யமாக பண்ணியிருப்போம். நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். காரைக்குடி சிங்கம் கார்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, காரைக்குடியிலேருந்து போக்குவரத்து நகர்னு சொல்லுவோம். நம்ம புதுக்கோட்டை காரைக்குடி GH போகிற வழியில் போக்குவரத்து நகருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம பிடிச்சிருந்தா பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்தை எங்கே பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை. தேங்க்யூ.